அன்பிக்கினிய சகோதரமே, இன்றைய நற்செய்தி இயேசு கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு ஒரு விழாவுக்கு சென்ற சம்பவத்தையும் அங்கு நடந்த சில கான்வர்சேஷன்ஸ், உரையாடல்கள் இவற்றை நமக்கு முன்வைக்கிறது. முதலாக இந்த ஃபீஸ்ட் என்ன ஃபீஸ்ட்? அதற்கு சுக்கோத் என்று பெயர். எபிரேய மொழியில் சுக்கோத் ஃபீஸ்ட், ஆங்கிலத்தில் அது ஃபெஸ்டிவல் ஆஃப் டென்ட்ஸ், அதாவது கூடார திருவிழா என்று சொல்லுவோம். அதாவது இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தை கடந்து வந்த பொழுது அவர்கள் பெரிய பில்டிங்ஸ்லாம் இல்லை, கூடாரம் அமைத்து கூடாரங்களில் தான் 40 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். கடவுளுக்கே காட் பிச்ட் ஹிஸ் டென்ட் அமங் அஸ், தன்னுடைய கூடாரத்தை நம்மிடம் அமைத்தார் என்று கடவுளை பற்றியே சொல்லுவோம். கூடார திருவிழா. இந்த திருவிழா நம்ம தமிழ்நாட்டினுடைய பொங்கல் போன்ற ஒரு விழா. அதாவது பொங்கல் அன்று நாம் அனைவரும் நம்முடைய சொந்த ஊர்களுக்கு சென்று நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவுபடுத்தி அவர்களைப் போலவே இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு விவசாய பொருட்களை வைத்து கொண்டாடுவது, ஆடு மாடுகளை அவர்களுக்கு மரியாதை செய்வது, இவையெல்லாம் இந்த பொங்கலுடைய அம்சங்கள். அதே போல் இந்த கூடார திருவிழா இப்பொழுது இவர்கள் பெரிய பெரிய கட்டிடங்களில் வாழ்ந்தால் கூட யூதர்கள் இன்று கூட அதை கொண்டாடுகிறார்கள். அதாவது ஒரு சிறு கூடாரத்தை அமைத்து வீட்டிற்கு முன்னாலே அல்லது வீட்டிற்கு பின்னாலே இருக்கிற தோட்டத்தில் அல்லது ஈவன் டெரஸில் அங்கே ஒரு சில நாட்கள் 2-3 நாட்கள் தங்குவார்கள். அங்கே சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே, அங்கே குக் பண்ணுறது எல்லாமே. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்முடைய பொங்கல் விழா போல். நாம் நல்ல கிச்சன்லாம் இருந்தால் கூட அன்றைக்கி வெளியில் தோட்டத்தில் பொங்கல் வச்சு தான் நம்ம கொண்டாடுறோம். அதுபோல் ஒரு விழா. சரி, இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன என்றால், நாம் இப்பொழுது பெரிய பெரிய நல்ல வீடுகளில் வாழ்ந்தாலும் கட்டிடங்களில் வாழ்ந்தாலும் நாம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. வாழ்க்கையின் பலவீனத்தை நமக்கு திரும்பவும் நினைவுபடுத்துகிற, அதாவது பாலைவனத்தில் நடக்கின்ற வாழ்க்கை போன்றது இது என்பதை மறந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அது நமக்கும் ஒரு நல்ல பாடத்தை கொடுக்கிறது. இரண்டாவதாக, இயேசு எருசலேமுக்கு சென்ற பொழுது ஒரு பெரிய டிஸ்கஷன். என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, யார் இவர் யாரோ, யார் இந்த ஆள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டிஸ்கஷன். சில பேர் இவர் தான் மெஸ்ஸியான்னு சொன்னாங்க. ஆனால் சில பேர் மெஸ்ஸியா கலிலேயாவிலிருந்து வர முடியாத, இவர் மெஸ்ஸியா மாதிரி இல்லையே, மெஸ்ஸியானா ஒரு பெரிய அரசராக வேண்டியவர் இல்லையா, இப்படி அவரை பற்றி நிறைய டிஸ்கஷன். இன்றைக்கு கூட இந்த கேள்வி யார் இவர் என்பது இயேசுவை பற்றிய மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. 4000 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டு வரப்படுகிற ஒரு பெரிய கேள்வி. அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்பே மெஸ்ஸியா வருவார், கடவுள் ஒருவரை அனுப்புவார்னு, யார், எப்படிப்பட்ட ஆள் இவர் என்பதை ஒவ்வொருவரும் தங்கள் கற்பனை செய்து கொண்டார்கள். அவர் வந்தபொழுது கூட மெஸ்ஸியானா இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கற்பனை, இங்கேருந்து தான் வரணும், இங்கேருந்து வரக்கூடாது என்றெல்லாம் அவர்களுடைய எண்ணங்கள் இருந்தன. யார் இவர்? இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் எம்ஜிஆர்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு பண்ணார், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது வாழ்வில் நமக்காக அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு. இதில் என்ன, புத்தர், இயேசு, காந்தி இவங்களெல்லாம் ஒரே லைனில் போட்டு இவங்கெல்லாம் பிறந்தது நமக்காக அப்படின்னா என்ன? அவங்களாம் நல்ல சில கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்றவர்கள், வாழ்க்கையினுடைய தத்துவங்களை சொல்லிவிட்டு சென்றவர்கள் என்று பொருள். இயேசு வெறுமனே புத்தரை போலவோ காந்தியை போலவோ அல்லது மார்ட்டின் லூதர் கிங் போலவோ நல்ல சில போதனைகளை மட்டும் நமக்கு கொடுத்து சென்று விட்டவரா, அல்லது அவர் அதற்கும் மேலானவர்? நம்முடைய வாழ்க்கையின் ஊற்று, நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை, இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற ஒரே கொடை, அதுதான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மையம் என்பதை புரிந்து கொண்டால்தான் இயேசுவை நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் மற்றவங்க உலகத்தில் வந்த பெரிய மகான்கள் பலரை போல இவரும் ஒருவர் நல்ல ஐடியாஸ்லாம் சொல்லிட்டு போயிருக்க நம்ம வாழ்க்கைக்கு வழி காட்டிகிட்டு இருக்கிறார் என்பதல்ல. வாழ்க்கையினுடைய நோக்கமே அவர், வாழ்க்கையினுடைய தொடக்கமும் அவர், வாழ்க்கையினுடைய இறுதியும் அவர். இதைத்தான் அவர் பல வகையில் சொல்ல முயற்சி செய்தார். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. God bless you.